ஹாய். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில். இன்றைக்கி காலையில் இந்த ஒரு பார்ட் தான் என்னோடய பைக்கை மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படி அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி காலையில் என்னோடய பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னு பெட்ரோல்லாம் செக் பண்ணி பார்த்தா பெட்ரோல்லாம் நிறையவே இருக்குது. பட் ஸ்டில் பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. நானும் செல்ஃப் அடித்து பார்த்தேன், கிக்கர் அடித்து பார்த்தேன், ஸ்டில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன், லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஆனப்போ ஸ்பார்க் ப்ளக் மாற்றிருந்தோம். ஸோ ஸ்பார்க் ப்ளக் தான் ரீசனாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை கலத்தி தொடச்சி போட்டு பார்த்ததும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அதை தொடச்சி போட்டு டெம்ப்ரரியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு புது ஸ்பார்க் ப்ளக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பார்க் ப்ளக் எப்படி மாற்றுறதுன்னு தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது பழைய ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கரியாக இருக்கும், ஃபுல்லாக அந்த கார்பன் டெபாசிட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுனால வண்டி ஓடாது. என்றைக்காச்சும் ஒரு நாள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவாக புதுசு ஒன்று வாங்கிட்டு அதை ஜஸ்ட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அதை அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது 16ஆம் நம்பர் ஸ்பேனரில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு லைட்டாக எக்ஸ்ட்ரா டைட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு வீட்டில் இருந்தே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ முன்னாடி விட ஸ்மூத்தாக ஓடுது.